ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்டியாக சூப்பராக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் இருந்தால் போதுங்க. ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் உங்கள் வீட்டில் 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இந்த சைஸில் சிக்கன் இருக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த சீக்ரெட் மசாலா கண்டிப்பாக இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ஹைலைட்டுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கல்பாசி, அன்னாச்சி முக்கு இந்த 4ஐயும் வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அந்த பேன்லேயே 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, 5 ஸ்பூன் தனியா எல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அதையும் ஆற வச்சிருங்க. இந்த சீக்ரெட் மசாலாவை நீங்க எல்லா சிக்கன் குழம்புக்கும் போடலாம். அவ்வளோ டேஸ்டியா சூப்பரா இருக்கும், மணமாவும் இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க நீங்க என்ன மசாலா போட்டிருக்கீங்கன்னு. அந்த அளவுக்கு மணமா இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சீக்ரெட் மசாலாவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தக்காளி சேர்க்கணுமா சிஸ்டர்னு கேட்டால் தேவையில்லைங்க. தக்காளி இல்லாமையே இந்த சிக்கன் சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பியோர் சில்லி பவுடர் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் சொல்ற இதே மெத்தட்ல செய்யுங்க. கண்டிப்பா பள்ளிப்பாளையம் சிக்கன் டேஸ்ட் 100% வருங்க. நீங்க ஹோட்டல் போய் சாப்பிடவே தேவையில்லை. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த சீக்ரெட் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்குங்க. பாருங்க கிட்டத்தட்ட பள்ளிப்பாளையம் சிக்கன் பதம் வந்துருச்சு பார்த்தீங்களா. நீங்க தக்காளி போடாம செஞ்சீங்கன்னா தான் இந்த பதம் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க. நல்லா வேகணுங்க. 1/2 கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால 5லேருந்து 8 நிமிஷம் வேகணுங்க. நடுவில் 2 டைம் கிளறி விட்டு வேக வைங்க. அடி பிடிக்கக்கூடாது. சிக்கன் வேகிற இந்த கேப்பில் நம்ம 2 பீஸ் தேங்காவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடிங்க. தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, ஸ்லைஸ் பண்ணி வச்ச தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தாளிப்பு பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ரொம்பவே ஹைலைட்டுங்க. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சிக்கனில் கலந்து கொத்தமல்லி இலையை தூவுனீங்கன்னா ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் உங்கள் வீட்டு கிச்சனில் சூப்பராக டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.